ஸ்ரீலங்கால ஒரு பொலிட்டீஷியன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நெறைய பேர் எக்ஸாம்பிளா இருந்திருக்காங்க. இப்பயும் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒரு பொலிட்டீஷியன் எப்படி இருக்கக்கூடாது, எந்த அளவுக்கு மோசமா பிஹேவ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த அர்ச்சுனா. ஆரம்பத்துல இருந்தே அந்த மனுஷன்ட பிஹேவியர்ஸ் எல்லாமே அவ்வளோ கேவலமா இருக்கு. இது நாளாக நாளாக இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி மோசமா போய்க்கிட்டே இருக்கு. நான் இதுவரைக்கும் யாரையுமே ஒருமையில பேசினதில்ல. யாரையுமே மரியாதை குறைவா பேசினதில்ல. எவ்வளோ பெரிய ஒரு விமர்சனமா இருந்தாலும், நான் ரொம்ப தன்மையா அவங்கவங்களுக்கு குடுக்க வேண்டிய மரியாதை குடுத்து, அந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் நான் எந்த ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஆனா, இந்த மனுஷன் நாளுக்கு நாளுக்கு அந்த மக்கள்ட்ட பேசுற விதமா இருக்கட்டும், அந்த அப்ரோச் பண்ற ஸ்டைலா இருக்கட்டும், ஈவன் பார்லிமெண்ட்ல எடுத்து வைக்கிற விதமா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு சைக்கோவ கொண்டு போயிட்டு நிப்பாட்னா என்னனாலும் நடந்துக்கும். ஒரு ஒரு கோமாளி, ஒரு ஒரு விசித்திரமான ஒரு பிறவி, அத கொண்டு போய் நிப்பாட்னா என்னென்னமோ மனசுக்கு வந்தது கண்ட வாக்குலலாம் பேசிக்கிட்டு பைத்தியம் மாரி திரிவானுங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷன் தான் தயவு செஞ்சு இந்த இந்தியன் மீடியா, தமிழ்நாட்டு மீடியாவுல இந்த மனுஷன் ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்டதா நெனச்சுக்கிட்டுலாம் வீடியோ போடாதீங்க. என்னைக்குமே ஒரு மனுஷன மதிக்க தெரியாத ஒரு 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 5 அறிவு இருக்க மிருகம்னு வச்சுக்கலாம். அந்த மாரி தான் சொல்லுவேன். ஈவன் 5 அறிவு இருக்க மிருகத்த கூட கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வொர்ஸ்ட்டான பிஹேவியர் இருக்க ஒரு மனுஷன். இப்ப ரீசெண்டா இன்னொரு இடத்துல பாத்தீங்களான்னு தெரியல. அந்த ஒரு போட்ல போகும்போது அந்த போட்ல போறவங்க டிராவல் பண்றவங்க சொல்லுவாங்க சேஃப்டி முக்கியம். ஸோ அந்த சேஃப்டி ஜாக்கெட்லாம் போட்டுங்கன்ட்டு. "இசுதபாங் மே மட்ட முகக்கரிக்கேண்டேப்பா அப்படின்ட்டு அந்த இந்த பெரிய டாக் லொக்கு டாக்னு சொல்லுவாங்க சிங்களத்துல. அதாவது இந்த பெரிய இந்த மண்டை கொஞ்சம் பெருசான கொஞ்சம் பேச தோணும். அந்த அந்த ஒரு இதுலயே தான் அவர் சுத்திட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு இதுல இவர் என்ன மைண்ட்ல இருக்கு இவருக்கு ஸ்ரீலங்கா தளபதி, ஸ்ரீலங்கா இளைய தளபதி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு இவருக்கு. அந்த மாதிரி தான் அவர் பேசுவாரு, அந்த மாதிரி தான் போவாரு. தளபதி அப்படிங்கிற மாதிரி. அது அப்படித்தான் மனசுல அதாவது யாரோ உள்ள போயிட்டு புகுந்து நம்ப வச்சிருக்காங்க. எது நீ ஒரு தளபதி. நீ ஸ்ரீலங்கால பொறுத்தவரையில ஒரு தளபதிக்கு ஈக்குவலான ஒரு ஃபேம் இருக்க ஒரு ஸ்டார். அண்ட் இப்போ அவரும் ஒரு பொலிட்டீஷியன் ஆயிட்டனால நீனும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பவர் இருக்க ஒரு பொலிட்டீஷியன் அப்படிங்கிற மாதிரி உள்ள போயிட்டு இந்த பைத்தியத்தை யாரோ நம்ப வச்சிருக்காங்க. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி இந்த பைத்தியம் கூத்தாடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பார்லிமெண்ட்ல பேசின விஷயம்லாம் கூட ஸ்ரீலங்கா நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை, ஸோ மக்களோட பிரச்சனையை கொண்டு போயிட்டு ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரியான பொலிட்டீஷியன்ஸை வச்சிருக்காங்க. நீ போயிட்டு என்ன பேசுற? ஏன்னா இந்த நாட்டில் இந்த இடமே வேணாம், அதை இன்னொரு நாட்டோட இணைச்சிருங்க, இந்த பிரச்சனையை உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நீ எதுக்கு ஒரு பொலிட்டீஷியனா போய் நிற்கிற? ஸோ ஒரு நாட்டில் அந்த நாட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டிஸையும் அந்த நாட்டில் இருக்க எல்லா விஷயங்களையும் நீ யூஸ் பண்ணுற, பாவிக்கிற, அதை வச்சுக்கிட்டு தான் நீ சர்வைவ் பண்ணுற. அப்படி இருக்கும்போது அந்த நாட்டில் இருக்க மக்களோட பிரச்சனையை அங்கே கொண்டு பேசுறதுக்கு தான் ஒன்று எல்லாத்துக்கும் மேலே கொண்டு ஒரு பொலிட்டீஷியனை நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க பிரச்சனையை பேசு. நீ மக்கள்கிட்ட பிரச்சனையும் தீர்க்கணும், அட் சேம் டைம் நாடையும் முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரியான சொல்யூஷன்ஸ் தான் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு தான் ஒரு ஆஸ் அ பொலிட்டீஷியனாக ஒன்று கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. இல்லை இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தனிக்கிற கவர்மெண்ட்டை மட்டும் குறை சொல்லிக்கிட்டு அப்படியே வேணாம் இந்த இடத்த அப்படியே பிரிச்சு கொடுத்துருங்க, அந்த இடத்த ஒதுக்கி கொடுத்துருங்க அப்படிங்கிறதுக்கு நீ தேவையில்லையாங்கண்ணே. நீ ஆல்ரெடி எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன்ஸ் எங்கேயும் கொடுத்ததில்லை, யார்கிட்டையுமே ஒழுங்கா மதிச்சு பேசினதில்லை. மனுஷனை நீ மனுஷனா மதிக்க தெரிஞ்சதில்லை. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பைத்தியம், சைக்கோ. ஸோ இந்த மாதிரியான ஒரு வர்ஸ்ட் பிஹேவியர் இருக்க ஒரு பொலிட்டீஷியன் நான் இது வரைக்கும் கோ த்ரூ பண்ணாது ஸ்ரீலங்காவில் அப்படின்னா இந்த மனுஷன் தான். எவ்வளோ பொலிட்டீஷியன் ஸ்ரீலங்காவில் நம்மளும் பார்த்துருக்கோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகத்தில் இருந்திருக்கு. ஆனால் இது ஒரு வேற ஒரு ரகம். இது என்ன ரகம்னே தெரியலை. அது ஒரு மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு கரகத்தில் தெரியுது. அதனால இது என்ன ரகம்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. மக்களுக்கு நான் சொல்றது ஒரே விஷயம் தான், நெக்ஸ்ட் டைம் ஓட் பண்ணும்போது நிறைய ஆராய்ஞ்சி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக ஓட் பண்ணுங்க. சும்மா பிளைண்டா ஒருத்தன் என்ன ஜாப் பண்றான், என்ன பேசுறான் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு ஓட் பண்ணாதீங்க. கண்டிப்பா அவங்களுக்கு பின்னுக்கு என்னென்ன டீப் இன்டென்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க. கண்டிப்பா என்னை பொறுத்தவரையில எல்லா மக்களுமே அரசியல் தெரிஞ்சுக்கணும், ஒரு அடிப்படை அரசியல் தெரிஞ்சுக்கணும். அந்த வயசு வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் அவங்களுக்கே விளங்கும். ஓகே, நாட்டில் நடக்கிற நல்லது கெட்டது என்ன, இது ஏன் நடக்குது, இதுக்கு பின்னுக்கு யாரு காரணமா இருக்கா, ஸோ யாரு வந்தா பெட்டரா இருக்கும், யாரு நம்மளுக்காக பேசுறதுக்கு நிற்பாங்க, யாரு வந்தா நம்மளால தைரியமா நம்ம பிரச்சனையை கொண்டு போயிட்டு சொல்ல முடியும். ஸோ அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு நாலேஜ் கண்டிப்பா எல்லாத்துக்குமே வேணும். அப்படி இல்லாம சும்மா பிளைண்டா ஒருத்தன் பார்க்க ஃபேன்சியா இருக்கான், ஒருத்தன் பார்க்க ஒரு மாதிரி அப்படி ஒரு ஹீரோ லுக்ல இருக்கான் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வைக்க முடியாது. ஸ்ரீலங்காவில் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை விட்டுருங்க. ஈவன் இன்னும் நிறைய விஷயங்கள் கூட நான் இந்த ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தேன். தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இதில் வின் பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன். நான் அதை பற்றி கூட நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் ஸ்ரீலங்காவில் அதுக்கு நிறைய இடங்களில் பேனர்ஸ் கட்டி இந்த பேண்ட்லாம் அடித்து ரோடெல்லாம் ஃபுல்லாக பிளாக் பண்ணி அங்கேருந்து ஊர்வலம் போகிறது, பட்டாசு போடுறது, அதெல்லாம் பண்ணுறது. லைக் இது என்னன்னா நீங்கள் ஒரு ஃபேனாக தான் பண்ணுறீங்க. லைக் அவர்
வந்து இப்ப சினிமாவை விட்டு பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காரு. இது வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகல. இது வந்து அவர்ட்ட புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த படத்துக்கான செலிப்ரேஷன் இல்ல. அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு புதிய நோக்கத்துல வந்து வேற ஒரு ரூபம் எடுத்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை நீங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளா லைக் நீங்க அவரோட ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்கணுமே தவிர இந்த இடத்துல வந்து நீங்க அந்த பப்ளிக் வயலன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணக்கூடாது. லைக் இன்னுமே வந்து நீங்க வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபேனா ஒரு 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 ஜென்ரல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலே எல்லாத்தையும் நீங்க பார்க்குற மாதிரி இருக்கு. சும்மா எல்லா இடத்துலையும் பேண்ட்லாம் அடிச்சுக்கிட்டு சொன்னா ஊர்லாம் சுத்திக்கிட்டு இந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அது ஒரு மாதிரி பார்க்க கோமாளித்தனமா இருக்கு. இது வந்து நீங்க அரசியல் புரிஞ்சு இந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்ற மாதிரி தெரியல. நான் சொல்லும்போது கண்டிப்பா நிறைய பேருக்கு கோவம் வரும். என்ன சொல்ல வருவீங்க எனக்கு ஏன்னா உனக்கு பிடிக்காது போல அதான் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இல்ல யாரு வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க வராங்க. ஸோ அவங்க அப்படி பண்ணலன்னு சொன்னா அதை கண்டிப்பா எடுத்து கேள்வி கேட்கப்படும். என் மனசுக்கு என்ன சரி தப்புன்னு படுதோ அதை நான் வந்து இது வரைக்கும் ஓப்பனா பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இப்பயும் நான் கண்டிப்பா பேசுவேன். பட் என்ன சொல்ல வரேன்னா வந்து ஸ்ரீலங்காவில் இருக்க இந்த யங்கர் ஜெனரேஷன் வந்து சினிமா அந்த மாயை இருக்கு இல்லையா அதை விட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியில வாங்க. ஸ்பெஷலி நீங்க பாலிடிக்ஸையும் சினிமாவையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. அங்க அவர் வின் பண்ணது இங்க வந்து நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி பப்ளிக்ல வந்து இப்படி பண்றது அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து சுத்தி இருக்க மக்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி விசித்திரமா தான் இருக்கும். என்னடா இது லைக் இதனால வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கவங்களுக்கு என்ன பலன், இதனால வந்து ஸ்ரீலங்கா சுத்தி இருக்கவங்களுக்கு வந்து என்ன மாற்றம் நடக்க போகுது, என்ன சேஞ்ச் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லை, நத்திங். ஸோ அப்படி இருக்கும்போது சேர் அப் பண்ணுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க, அதை உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. அதை பப்ளிக்குள்ள கொண்டு வந்து அது ஒரு மாதிரி ரோடெல்லாம் பிளாக் பண்ணி ஃபுல்லா வண்டி எல்லாத்தையும் ஒரு பக்கம் டிராஃபிக் ஆக்கி அந்த மாதிரி வாகனத்தெல்லாம் எடுத்துட்டு போறது. இன்னைக்கு நம்ம 2026ல இருக்கோம். இன்னைக்கும் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம வைக்க தான் பண்ணணுமே தவிர இதுல வந்து நம்ம பெருமைப்படுறதுக்கான விஷயம் எதுவுமே இல்லை. நான் சொல்ல போற ஒரே விஷயம் தான், அரசியல் வந்து கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடிப்படையான அரசியல் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் டைம்ல வந்து நம்மளுக்கு அதெல்லாம் வந்து ஒண்ணுமே படிச்சு கொடுக்குறது இல்லை. வரலாறு புக் எடுத்தா அதாவது ஹிஸ்டரி புக் எடுத்தா வந்து 50 வருஷம் 100 வருஷம் 500 வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த அரசர் என்ன பண்ணாரு அப்படிங்கிற விஷயங்கள் தான் இருக்கே தவிர இப்போ அப் டு டேட் கரண்ட் ட்ரெண்டில் வந்து என்னென்ன அரசியல் விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, என்னென்ன அரசியல் மாற்றங்கள் இந்த உலகத்தில் நடக்குதுன்னு சொல்லிட்டு என்றைக்குமே நம்ம படிக்கிறது இல்லை. ஸோ அதனால அதை நம்மளா செல்ஃபாக ரியலைஸ் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அடிப்படை அரசியலை தெரிஞ்சுக்கோங்க, அடிப்படை அரசியல் நாலேஜை வளர்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் ஒரு தர்க்கத்தை பண்ணும்போது அதை வந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல நெறியில் ஒரு நல்ல மொழியை வந்து நீங்கள் பயன்படுத்தி பண்ணுங்க. தப்பான வார்த்தைகள் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுறது, ஒருத்தவங்களை வந்து அசிங்கப்படுத்தி பேசுறது, உங்களுக்கு வந்து ஃபேவராக ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லலை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லலை அப்படிங்கிறதுக்காக அவங்கள கண்ட வாக்கில் அசிங்கமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி திட்டுறது அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க. ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து வைங்க, அது ஒரு ஆர்குமெண்ட்ல போகுதா அதை வந்து ஒரு மாதிரி ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு மாதிரி ஹெல்தியான முறையில் வந்து நீங்கள் அந்த ஆர்குமெண்ட்டை வைங்க. அதை தாண்டி அதை கொண்டு வந்து ஒரு மாதிரி சுற்றி கெட்ட வார்த்தைகளை திட்டி அவங்க குடும்பத்தை பற்றி பேசுறது. ஸோ அதனால வந்து யாருக்குமே எந்த யூஸும் இல்லை. ஸோ நான் அதுதான் சொல்ல வர்றது, நல்ல விதமாக பேசுங்க, நல்ல ஆர்குமெண்ட்ஸ் எடுத்து வைங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபேவராக ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லலை அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற வேலிடேட் பாயிண்ட்ஸை நல்ல முறையில் நல்ல மொழியை பயன்படுத்தி பேசுங்க. அதை தாண்டி வந்து சும்மா வயலன்ஸ் எடுத்துக்கிட்டு வர்றது, ஒரு மாதிரி கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது, ஃபேக் ஐடிஸ், இதனால வந்து யாருக்குமே எந்த பலனும் இல்லை. இந்த சொசைட்டியில் அது எந்த விதமான ஒரு நல்ல மாற்றத்தையும் கொண்டு வர போகிறது இல்லை. ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து இது எந்த விதமான ஒரு சேஞ்சையும் கொண்டு வர போகிறது இல்லை. ஸ்ரீலங்கா மட்டும் இல்லை, இந்தியாவிலையும் தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம 2026ல் இருக்கோங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த உலகத்தில் நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த கரண்ட் டேட்டில். அப்படி இருக்கும்போது நம்ம இன்னும் இந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே பேசிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இதையே நம்ம இன்னும் ப்ராப்பராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறது தான் ஒரு மாதிரி கவலைக்கிடமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys.